வணக்கம் நேயர்களே. இன்று ஏப்ரல் 18, 2026 காரிக்கிழமை. நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனர் வலுப்பெறுகிறது, வான்காவல் உடனே வேண்டும், மீண்டும் போர் சூழல். இனி விரிவான செய்திகள். கொரோனர் வலுப்பெறுகிறது, நோர்வே காசு வலுப்பெற்று வருகிறது. இதனால் வெளிநாடு செல்லும் செலவு குறையலாம் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். வான்காவல் உடனே வேண்டும். நோர்வேயின் வான் எல்லையை பாதுகாக்க நீண்ட தூர ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை விரைந்து நிறுவ வேண்டுமென பழமைவேன் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மீண்டும் போர் சூழல். ஹோர்முஸ் நீரிணையை நெருங்கும் எந்தவொரு கப்பலும் எதிரி நாடாக கருதப்பட்டு தாக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் தடைகள் நீங்கும் வரை இந்த பாதை திறக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.